தூது போன கண்ணன் துரியோதனனிடம் யுத்தம் தான் என்று சொல்லி விட்டு விதுரன் வீட்டிற்கு சென்றான். துரியோதனன் விதுரா இங்கு வா என்றான். சொந்த சித்தப்பாவைதான் ஒருமையில் அழைக்கிறான். என் வீட்டில் சாப்பிட்டுவிட்டு எனக்கெதிராக பேசக்கூடாது என்றான். உன் வீட்டில் சாப்பிட்டுவிட்டு பேசலாமா? நாங்கள் தரும் பணத்திலும் பொருளிலும் தானே உன் வாழ்க்கையே நடக்கிறது என்றான். இங்கு சோறும் கண்ணனிடம் கூறுமாம் உனக்கு என்றான். உன்னை சொல்லி குற்றமில்லை, வேலைக்காரியின் மகன் தானே நீ என்றான். விதுரனுக்கு கோபம் வந்தது. ஒரு பெண்ணை அவள் ஒழுக்கத்தை பற்றி சொன்னால் கோபம் வரும். ஆணுக்கு அம்மாவை பற்றி தவறாக சொன்னால் பொறுக்க முடியாது. இந்த வார்த்தையை வேறு யாராவது சொல்லி இருந்தால் தலையை வெட்டி எறிந்திருப்பேன். ஆனால் நீ எனக்கு மகன் மாதிரி, நாளை விதுரன் மகனை கொன்று விட்டான் என்று உலகம் என்னை பழிக்கும் என்றார். தன்னுடைய அதி சக்தி வாய்ந்த கோவர்தனம் என்ற வில்லை உடைத்து போட்டார். உனக்காக ஒரு போதும் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு போனார். காத்திருந்த கண்ணன் வித்துரரே, வில்லை முறித்து போட்டிராமே, இப்படி செய்யலாமோ என்றான். நாவடக்காமல் பேசும் துரியோதனனுக்காக உயிர் கொடுப்பது பாவம் என்றார். இவனுக்காக நல்லவர்களை எதிர்ப்பது சரியல்ல. துரியோதனனுக்காக சண்டை போடமாட்டேன், உன்னுடைய அணியில் சேரவும் மாட்டேன் என்றார் விதுரன். கண்ணன் நினைத்த காரியம் நடந்து விட்டது. விதுரனை யுத்த பூமிக்கு வராமல் தடுக்க வேண்டும், கோவர்த்தனம் என்ற தனுசை எடுக்க விடாமல் செய்ய வேண்டும். வந்த நோக்கம் நிறைவேறியது கண்ணனுக்கு.